தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்முலா டேபை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட், டேட்டா ரிவ்யூ இது எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அது பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கவங்க கண்டிப்பா போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பா ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபார்முலா டேப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் நேம் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நார்மலா நம்ம இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மேல டேப்ஸ் இருக்கு, இங்க டூல் பார்ஸ் இருக்கு, ரிப்பன்ஸ் இருக்கு, கீழே ஸ்க்ரால் பார்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இங்க பார்த்திருப்போம், இது வந்து நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம எந்த செல்லுல இருக்கமோ அந்த செல்லோட நேமை வந்து எது டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க M3 அப்படி டிஸ்பிளே பண்ணுது, இங்க நான் கிளிக் பண்றேன் F4 டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் அந்த செல்லோட நேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த செல்லோட நேமை நம்ம கஸ்டமைஸ்டா கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அதை கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவ் செல்லோ அதை மட்டும் தான் காமிக்குது. ஓகேங்களா, பட் இந்த மொத்த ரேஞ்சுக்குமே நான் ஒரு நேமை கூட டிஃபைன் பண்ண முடியும், ஒரு டேபிளுக்கு நேமை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ இங்க இருக்கிற செல்லை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து சேல்ஸ் அப்படின்னு நான் இங்க வந்து கொடுத்துக்கலாம், SALES சேல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நேம், இதோட நேம்ஸ் வந்து சேல்ஸ் நோடு. இப்போ நான் தனித்தனியா கிளிக் பண்ணும்போது அது என்ன செல்லோ அதோட இது மட்டும் வருது. அதே நான் இங்க மொத்தமா செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது சேல்ஸ் அப்படிங்கிற நேம்ல டிஃபைன் ஆயிருக்கு. நம்ம இதுலயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்கா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க டிஃபைன் நேம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். என்ன நேம் வேணும் அப்படின்னு கேக்குது. நான் இப்போ வந்து குட்ஸ் சோல்டு அப்படிங்கிற நேம் மட்டும் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, குட்ஸ் சோல்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. பாத்தீங்கன்னா நேம்ல வந்து என்ன கேக்குது, நமக்கு அண்டர் ஸ்கோர் இருக்கக்கூடாது, பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வருது. ஓகேங்களா, இதுதான் இதோட எரர்ஸ். இது வந்து நம்ம இல்லாம பாத்துக்கணும். ஓகேங்களா, இப்ப குட்ஸ் சோல்டு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்து டிஃபைன் ஆயிடுச்சு. இங்க தெரியுதுங்களா, குட்ஸ் சோல்டு அப்படின்னு. இந்த மாதிரி நேம் வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த நேம் டிஃபைன் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்க வந்து நான் இப்போ ஃபார்முலா போடுறேன். இது எல்லாத்தையும் நான் டோட்டல் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டேன்னா ஃபார்முலாக்கு என்ன யூஸ் பண்ணும், ஈக்குவல் டு இப்போ சம் ஃபார்முலா யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், SUM அப்படிங்கிற சம் ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸை பத்தி தனி கேட்டகரியா இன்னொன்று செப்பரேட்டா போடலாம். இப்போ பேசிக்ஸ் ஆஃப் சம் ஃபார்முலா பத்தி பார்க்கலாம். இப்போ SUM அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே டோட்டல் பண்றோம்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ சம் ஃபார்முலா கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சம் ஃபார்முலா கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா, இது எந்த நம்பர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம், டிஃபைன் நேம் வச்சிருக்கோம். இப்போ டிஃபைன் நேம்ல SALES அப்படிங்கிற சேல்ஸ் நேம் கொடுத்தோம்னா அங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு நேம் டிஃபைன் ஆயிருக்கிறது வந்து இங்க காமிக்குதுங்களா. இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கேக்குது, சம் சேல்ஸ் இருக்கு. இப்போ இங்க கொடுத்தோன்னா பாருங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா மட்டும் போதும், இதோட டீடைல்ஸ் வந்து இங்க டோட்டல் பண்ணி கொடுத்தோம். இப்போ சம் சேல்ஸ். ஓகேங்களா, இது இங்க மட்டும் யூஸ் ஆகும்னு அவசியம் இல்லை. எங்க நம்ம எந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிளாங்க் ஷீட் இருக்கு, இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலா பண்ணோம் ஈக்குவல் டு சம் ஓப்பன் பிராக்கெட் சேல்ஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சேல்ஸ் கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தா இங்கேயும் வந்துடும். நம்ம வந்து இந்த டேட்டால இங்க எடிட் பண்ணும்போது இங்க ஃபார்முலாஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஷீட்ல இருக்க டேட்டாக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்து நேமை டிஃபைன் பண்ணிட்டா அந்த ஷீட்டை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அது எல்லா இடத்துலையுமே அந்த நேம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் டிஃபைன் நேம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் மேனேஜர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நேம் மேனேஜர் நான் கிளிக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 2 நேம்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து குட் சோல்டு இருக்கு, அப்புறம் சேல்ஸ் இருக்கு. இப்போ இதோட ரேஞ்சை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்படி நான் கிளிக் பண்ணிட்டு என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சை வந்து இங்க ரெஃபர் டு இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஷீட் 1ல B3 to G5 இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த நேமை நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்க இருந்து இதுதான் என்னோட ரேஞ்ச் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எந்த ரேஞ்ச் வேணுமோ, இப்போ வந்து இதுதான் என்னோட ரேஞ்சுனா அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி குட் சோல்டு அப்படிங்கிற நேம் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுதான் இங்க இருக்கிற நமக்கு நேம் மேனேஜர் ஆப்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் இன் ஃபார்முலா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன், அது சேல்ஸ்ங்கிற ஒரு இதுல இருக்கு. ஓகே, நேம்ல இருக்கு. இப்போ யூஸ் இன் ஃபார்முலா அப்படின்னு கொடுக்குறோம், குட் சோல்டு சேல்ஸ் அப்படின்னு கேக்குது. பாத்தீங்களா, இந்த ரெண்டுல எது யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. இப்போ நான் ஈக்குவல் கொடுத்துட்டு யூஸ் இன் ஃபார்முலா கொடுக்குறேன், இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இங்க கொடுத்துக்கலாம். இல்ல யூஸ் இன் ஃபார்முலா கொடுத்துட்டு குட் சோல்டு கொடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு எது வேணுமோ இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலால நம்ம கொடுத்த நேம் வந்து நமக்கு ஞாபகத்தில் இல்லைனாலும் யூஸ் இன் ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து டிராப் டவுன் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நான் சேல்ஸ் நேம் கொடுக்கணும்.
இதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நேம் கொடுக்கணும், இதுக்கு வந்து கமிஷன் எக்ஸ்பென்ஸ் நேம் கொடுக்கணும். இது மாதிரி எல்லாத்துக்கும் நேம் வந்து தனியா கொடுத்துருக்க மாதிரி. இல்ல ஜானுங்கிற கேட்டகரியில வந்து எனக்கு இது வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நேம் வந்து கொடுத்துட்டு இருக்க தேவை. ஒரு டேட்டாவை மொத்தமா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை நான் மொத்தமா செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே எனக்கு இப்போ என்ன கேட்குது அப்படின்னா, இப்போ டாப் ரோ வந்து நீங்க இதா செலக்ட் பண்றீங்களா, நேமா பாக்குறீங்களா, லெஃப்ட் காலத்தை வந்து நேமா பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா, இப்போ டாப் ரோ லெஃப்ட் காலம் இது ரெண்டையுமே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நேம் மேனேஜர்ல போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒன்றும் ஆட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ கமிஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா எந்த இது டீடைல்ஸ் வந்து டேக் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கமிஷன் எக்ஸ்பென்ஸ்ல இது வந்து நமக்கு இப்போ டேக் ஆயிருக்கு. அதே மாதிரி நமக்கு நேம் மேனேஜர்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ இந்த இதுக்கு வந்து இது டேக் ஆயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் கீழே வரேன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு இயர் இருக்கு, மே இருக்கு, ஜூன் இதெல்லாமே இருக்கு. இப்போ நான் மார்ச் செலக்ட் பண்றேன். அதோட டேக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்ச் டீடைல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்ம கொடுக்க வேணாம், கஸ்டமே டிஃபைன் பண்ணி நம்மளுக்கு எடுத்துக்கும். இப்போ இங்க இருக்கிறது வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த நேம் மேனேஜர்ல போயிட்டு ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு பிப்ரவரியோட டீட்டெயில் வந்து நமக்கு இங்க டெலிட் ஆயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஒரு டேட்டால டிஃபைன் நேம்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒரு ஃபார்முலா டேப்ல. இப்போ இங்க இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.